வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து உங்களுக்கு இந்த பதிவு. நம்ம இப்போ உத்தராயண காலம், தட்சிணாயன காலத்தில் பிறந்தால் என்ன நன்மை தீமைகள்னு பார்த்தோம். இப்போ வடகோளம், தென்கோளம் பகுதியில் சூரியன் இருக்கும்போது ஏற்படும் பலன்கள். மேஷத்தின் ஆரம்ப புள்ளியிலிருந்து கன்னி ராசியின் கடைசி பாகம் வரை உத்தர கோணம் அல்லது வடக்கு ஹெமிஸ்பியர், நார்த் ஹெமிஸ்பியர்னு சொல்லப்படுங்க. துலாம் ராசியின் முதல் பாகை முதல் மீனம் ராசியின் கடைசி பாகம் வரை உள்ள பகுதி தெற்கு கோளம் அல்லது தட்சிண கோளம் அல்லது தெற்கு ஹெமிஸ்பியர் என்று அழைக்கப்படும். சூரியன் மேஷம் முதல் கன்னி வரையிலும் அல்லது துலாம் முதல் மீனம் வரையிலும் பிறந்தவர்களுடைய நன்மைகள் தீமைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? உத்தர கோலத்தில் பிறந்தவர், உத்தர கோலம் மீன்ஸ் மேஷம் டு கன்னி. நன்கு கற்றவர், எஜுகேட்டட், ஒளிமயமான வாழ்க்கை, செல்வந்தர், மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள் உடையவர். ஜாதகர் அரசரால் மதிப்புகளையும் மரியாதைகளையும் கிடைக்கப்பெறுவார். அப்படின்னா அந்த காலத்தில் அரசர், இப்போ மந்திரிகள், சீஃப் மினிஸ்டர், இதை வச்சுக்கணும். தட்சிண கோலம், தட்சிண கோலம்னா துலாம் ராசியில் சூரியன் என்றாகக்கூடிய முதல் டிகிரியிலேருந்து மீனம் ராசியோட கடைசி டிகிரி வரை 360வது பாகை வரை அந்த சன் டிராவல் பண்ணக்கூடிய காலம்தான் தட்சிண கோலம். இந்த காலம், இந்த கேப்பில் உங்களுக்கு சூரியன் இருந்தது அப்படின்னா நேர்மை இல்லாதவர், மோசடிக்காரர், கெட்ட எண்ணம், ஒழுக்கமில்லாதவர், உடல் ஊனமுற்றவர், கவலை உடையவர், ஏழை, முற்பிறப்பில் நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொன்னால் உடல் ஊன நோயால் பாதிப்பு அல்லது பலவீனம், உடல் உறுப்பு உள்ளவர் அப்படின்னு நான் சொல்லலைங்க, இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுது. இது ஜென்ரல். இதில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாதியாவது சரியாக வருங்க, ஒரு 50%ஆவது சரியாக வருங்க. எல்லாமே ஜோதிடம் அப்படிங்கிறது அனுமானம்ங்க, தீர்மானம் கிடையாது. சரிங்களா? இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணணும். எத்தனை சுப கிரகங்கள் பார்க்குது, எத்தனை பாவ கிரகங்கள் பார்க்கின்றது, அது எந்த இடத்துல இருக்குது, அது எத்தனை பாகையில் இருக்குது, எந்த திரேகானத்தில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லணும். சரிங்களா? ஆனால் மேக்சிமம் உங்களுக்கு சரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். சரிங்களா? சரியாக இருக்கா, சரியில்லையா, எத்தனை பர்சன்டேஜ் சரியாக வருது அப்படிங்கிறது இது ஹையர் எஜுகேஷனில் வரக்கூடிய ஒரு பாடங்கள் இது. சரிங்களா? நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன்.